நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால உங்களை தேடி வந்தது. இந்த பாப்பா வச்சு என்னாச்சு பாப்பாக்கு? பாப்பாவுக்கு வளர்த்திலாம எத்தனை வயசு ஆகுது? 12 வயசு ஆகுது. 12 வயசு ஆகுது. வீட்டுக்காரு இருக்கா. என்னாச்சு? ஏன் அது அழுது? கொஞ்சம் கிரிக்க மாதிரி தான் இருப்பாரு. பேர் என்னக்கா? சின்னம்மா. சின்னம்மா. 12 வருஷமா எந்த டாக்டரையும் பார்க்கலையா? பார்த்தா வழியே அம்மா அப்பா தீட்டு போனாரு. எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? ஒரு பிள்ளை தான். ஒரு பிள்ளை தான். நான் இப்ப பாப்பா வச்சுக்கிட்டே வீட்லயே தான் இருக்கேன். ஒரு வேலைக்கெல்லாம் போக முடியாது. சாப்பாட்டுக்கெல்லாம் சூட் அடிச்சு தான் சாப்பிடு. ஆடு மாடு மேய்க்க சொன்னாங்க. நான் ஆடு மாடு மேய்க்க. நீங்க ஆடு மாடு தான் உங்களுக்கு மேய்க்க தெரியுமா? வேற எதுவும் தெரியாதா? அப்பதான் வழியை தூக்கிட்ட அவங்க தான் பார்த்தா. அவங்க தான் பார்த்தாங்களா? அப்பா பேர் என்ன? சும்பதி. பேசினா தெரியுமா? பேசினா கொஞ்சம் சுமாரா இருக்கும். சரி. பாப்பா உன் பேர் என்ன? எதுவுமே பேச மாட்டாளா? பேசாது. இல்ல நம்ம நல்லா இருந்தா பரவாயில்ல, சோறு நீ சாப்பிட்டா பரவாயில்ல, பாலை குடிக்க வவுத்தாலோட மாத்தி வரும். அது ஊசி போட. என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? சாப்பாடு பால் சோறு இந்த கேப்பக்குழு ஊட்டி விட்டா சாப்பிடுமா? கொஞ்சம் தான் சாப்பிடுங்க. சொல்லிட்டு முழுங்காது சார். ரொம்ப கஷ்டம். நான் போய் கூட்டி போய் தான் கட்டுனே தெரியாம. எல்லா தாய்க்கும் கடவுள் எல்லாத்தையும் கஷ்டம் தரல. உங்களுக்கு பெரிய கஷ்டம் தான் இது, நான் ஒத்துக்கிறேன். சரியா? இதை நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இப்ப மடியிலேயே வச்சிருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். சொன்ன மாதிரி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. சொன்ன மாதிரி சாப்பிடலங்கிறப்ப ஒரு தாய் வேதனையா இருக்கு. கை குழந்தை மாதிரியே இப்ப குழந்தை பிறந்த குழந்தை மாதிரியே இப்போ வரைக்கும் கையிலேயே தான் அடக்கி வச்சிருக்கீங்க. அழக்கூடாது. சரியா? உன் கஷ்டத்துக்கு நான் உதவி பண்றேன். சரியா? நம்ம இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டல் நீங்க கூட்டு போய் காமிக்கிறதுக்கும் நான் எல்லாம் ஹெல்ப் பண்றேன். நம்ம என்னங்கறத கேட்போம். ஏன்னா இப்படியே இருக்கா, இதெல்லாம் சாப்பிடறதுக்கு மட்டும் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்போம். ஆனா கவலைப்படாங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றேன். சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு மளிகை ஜாமான்ல இருந்து பாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போற பணம் எல்லாமே நான் தரேன். சாப்பிடலங்கிறீங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்கிறேன். சரியா? அதனால போய் காட்டிடுவோம் ஒரு தடவை. அப்பதான் ஏன் சாப்பிடல, எதனால இப்படி இருக்காங்கிறது நம்மளுக்கு விவரம் தெரியும். பேம்பர்ஸ் வாங்க கூட பைசா இல்லையா? இல்ல சார். ஆமா சார். சரி, நீங்க கவலைப்படாங்க, நான் பணம் தரேன். நான் பணம் தரேன். சரியா அக்கா? இதுல இந்த மாசத்துக்கு தேவையான அரிசி மளிகை ஜாமான் பொருள், பாப்பாக்கு பிஸ்கட் எல்லாம் இந்த சாக்குல இருக்கு. சரியா? நீங்க சாப்பிட்டுட்டு பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இந்த பேம்பர்ஸ் வாங்குறதுக்குள்ள நான் பணம் தரேன். இதுல பண உதவி இருக்கு. இந்த பண உதவி உங்களுக்கு தான். சரியா? நீங்க பாப்பாக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு வீட்டுக்கு நீங்க உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வச்சுக்கோங்க. நான் மத்த உதவியில நாங்க நேரம் வந்து உங்களுக்கு பண்ணிடுறேன். பாப்பாக்கு உங்களுக்கு நான் பண்ணிடுறேன். அழக்கூடாது. சரியா? இப்ப நன்றி எல்லாம் வேணாம். இது வந்து என்னோட கடமை. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை செய்யறதா கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு செய்யற உதவிதான் கரெக்டான உதவி. நீங்க இவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த குழந்தைய கையிலேயே அப்படியே புடிச்சுக்கிறீங்க பாருங்க. அதனாலதான் இந்த உதவி உங்களுக்கு. சரியா? நீங்க சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரியா? நன்றி சார். நன்றி. சரி, நன்றி எல்லாம் வேணாம். நீங்க சந்தோஷமா இருந்தா போது இதே மாதிரி சிரிச்சிருங்க. பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க.